அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. பேரண்டிங் என்பது ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது, ஒரு டிகிரி கிடையாது, ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது. அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த அமானா, ஒரு பொறுப்பு அது. அல்லாஹு தாலா மறுமையில் நம்மை கேள்வி கேட்பான். உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்தேனே, நீங்கள் எவ்வாறு வளர்த்தீர்கள் என்று கேட்பான். எல்லா பெற்றோரும் சொல்கிறாங்க, நாங்கள் நல்லவங்க தான், நீங்கள் குழந்தைகளுக்கு முதல்ல அட்வைஸ் செய்யுங்க, அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நாம் பெற்றோர்களாக இருந்து நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதற்கான செக்லிஸ்ட் எப்போவாவது எடுத்திருக்கிறோமா? நான் உங்களை 10 கேள்விகள் கேட்கிறேன். அந்த 10 கேள்விக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள் கொடுத்து கொள்ளுங்கள். அவ்வாறு கொடுத்து கொண்டால் நீங்களே உங்களை செக் செய்த மாதிரி இருக்கும். முதலாவதாக, நீங்கள் உங்கள் குழந்தைகள் மீது பாசமும் அன்பையும் வெளிப்படையாக அவன் உணர்வது போல நீங்கள் வெளிப்படையாக காட்டியிருக்கிறீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை முத்தமிடுவார்கள். அப்பொழுது ஒரு மனிதன் கூறினானாமா, எனக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனால் நான் ஒரு தடவை கூட முத்தமிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னானாமா. அப்போது நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு தாலா நீ ஒருவன் மீது கருணை காட்டினால்தான், ஒரு குழந்தையின் மீது கருணை காட்டினால்தான் உன் மீது அல்லாஹு தாலா கருணை காட்டுவான் என்று கூறுகிறான். இது குழந்தை வளர்ப்பது கூட நமது நபிகளாருடைய சுன்னாவாகும். நாம் இதை ஃபாலோ செய்தால்தான் அல்லாஹு தாலாவிடம் நாம் மறுமையில் நமக்கு துவா கேட்கும் குழந்தைகளை நாம் பெற முடியும். நீங்கள் இது எஸ் என்றால், நீங்கள் அன்பை வெளிப்படையாக காண்பிப்பீர்கள் என்றால், எஸ் என்றால் 10 மார்க் இட்டுக் கொள்ளுங்கள். இரண்டாவது கேள்வியாக, நீங்கள் ஏதாவது தவறு, நாமளும் மனிதர்கள் தான், பெற்றோர்கள்னாலும் மனிதர்கள் தான், ஏதாவது தவறு செய்து விடுவோம். குழந்தைகள் ரைட் தான் செஞ்சுருப்பாங்க, ஆனால் நாம் என்ன நினச்சிப்போம், தவறாக நினச்சிட்டு அதுதான் தவறுன்னு நினச்சிட்டு அவனுக்கு தண்டனையும் கொடுத்துருவோம், இல்லாட்டி திட்டுவோம், இல்லாட்டி ஏதாவது ஒன்று செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் தெரியும் அது அவன் செஞ்சது தான் சரின்ட்டு. உடனே நீங்கள் அந்த குழந்தையிடம் சாரி கேட்டிருக்கீங்களா? அவ்வாறு நீங்கள் குழந்தைகளிடம் சாரி கேட்டால், உங்களுடைய தவறை உணர்ந்துக்கு சாரி கேட்டால் உங்களுக்கான மார்க்கு 10. மூன்றாவதாக, உங்கள் குழந்தையை ஒழுங்குபடுத்துவதற்கு முன் நீங்கள் அமைதியாக காமாக இருக்கிறீங்களா? நாம் அந்த குழந்தைகளை நல்லா வளர்க்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் நாம் காமாக அமைதியாக இருந்தால்தான், நம்முடைய உள்ளம் அமைதியாக, நம் மனம் அமைதியாக இருந்தால்தான் நாம் குழந்தைகளை நல்ல விதமாக வளர்க்க முடியும். அவ்வாறு நீங்கள் காமாக இருந்தால் 10 மார்க் இட்டுக்கொள்ளுங்கள். நான்காவதாக, உங்கள் எல்லா முடிவுகளையும் நாம் தான் எடுக்கிறோம். குழந்தைய பொறுப்பு எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது, அவசியம். ஆனால் சில முடிவுகளை அவர்கள் வயதுக்கேற்றபடி அவர்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து அவர்களுடைய முடிவுகளையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? அவ்வாறு நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கான மார்க்கு 10. ஐந்தாவதாக, மொபைல் ஃபோன் இல்லாட்டினா ஒரு வேலை, மற்ற சிதறல்கள் அத்தனையும் கவனம் செலுத்தாமல் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சிறிது நேரத்தை நீங்கள் ஒதுக்கி அவர்களுடன் ஸ்பெண்ட் செய்திருக்கிறீர்களா? அவ்வாறு நீங்கள் செய்திருந்தால் உங்களுக்கு 100 மார்க்கே கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் 10 மார்க் இட்டுக்கொள்ளுங்கள். ஆறாவதாக, உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் எதிர்பார்க்கும் மரியாதை, பொறுமை, கருணை எல்லாத்தையும் நாம் எதிர்பார்க்கிறோம். நல்ல ஒழுக்கம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக பொறுமையுடனும் மரியாதையுடனும் கருணையுடனும் நீங்கள் வாழ்ந்து காட்டுகிறீர்களா? அப்பொழுதானால் எஸ் என்றால் உங்களுக்கு 10 மார்க்கு. எட்டாவதாக, வெறும் முடிவுகள் மட்டுமல்ல, ஒரு ரிசல்ட்டே வருது, ஹை மார்க் வந்தால் மட்டும் கிடையாது, லோ மார்க் வந்தாலும் சரி, அவனுடைய முயற்சிக்கும் அவனுடைய குணத்திற்கும் நீங்கள் பாராட்டி இருக்கிறீர்களா? பரவாயில்ல, இந்த ப்ராஜெக்டில் நீ தோத்தாலும் பரவாயில்லை, நீ அதற்கான எஃபெக்ட் போட்டப்பா, ரொம்ப முயற்சி எடுத்தப்பா நீ, ஆனால் உனக்கு இந்த தடவை உனக்கு கிளிக் ஆகலை, நீ இன்னும் முயற்சி செய், உனக்கு கிடச்சிரும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களா? அவனுடைய முயற்சிக்கும் அவனுடைய குணத்திற்கும் நீங்கள் பாராட்டி இருந்தால் பெற்றோர்களாட உங்களுக்கு 10 மார்க். 9ஆவதாக, உங்களுடைய குழந்தைகளுடைய ஃப்ரெண்டு சர்க்கிள் உங்களுக்கு தெரியுமா? அவர்களை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? எஸ் என்றால் உங்களுக்கு 10 மார்க். கடைசியாக, நல்ல பெற்றோர்களாக நாம் அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமானால் அமைதியாக, நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் தொழுகையின் மூலம்தான் நாம் பாதுகாப்பு பெற முடியும். நாம் அந்த தொழுகையின் மூலம் பாதுகாப்பு பெற்றால் அல்லாஹு தாலா நம்முடைய வீட்டில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு தருவார். இப்பொழுது நீங்கள் அந்த ஸ்கோர் முழுதையும் நீங்கள் கணக்கிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கூறுங்கள்.
பர்ஃபெக்டான பேரண்ட் என்று யாருமே இருக்க முடியாது. ஆனால் தன்னைத்தானே செக் செய்து கொண்டால் நீங்கள் க்ரோ ஆவதற்கு சான்ஸ் இருக்கிறது. லோ ஸ்கோர் எடுத்தவங்க ஃபெயிலியர் கிடையாது. ஹை ஸ்கோர் எடுத்தவங்க ஃபினிஷிங் லைன்னு சொல்ல முடியாது. அதனால் நாம் தினமும் போட வேண்டிய எஃபெக்ட் இது. நீங்கள் இந்த ஸ்கோரை என் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த 10 கேள்விகளிலே உங்கள் மனதை ஹிட் செய்த கேள்வி எது என்பதையும் எனக்கு தெரிவியுங்கள். அல்லாஹு தாலா நல்ல பெற்றோர்களையும் சதகத்துல் ஜாரியாவான பிள்ளைகளையும் பெறுவதற்காக அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.